எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி மார்னிங் வந்து கோலம் போட்டாச்சு. வெயில் ஒரு பக்கம் ஜாஸ்தியாக இருந்தாலும் பனியுமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ரொம்ப நாள் நின்றுலாம் ரொம்ப பெருசாக கோலம் போட முடியல. அதனால் சிம்பிளாக ஒரு ஸ்டார் மட்டும் போட்டுட்டு வந்தாச்சு. ஒரு ஒரு சில பேர் வந்து சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி ஸ்டார் கோலம்லாம் முருகனோட கோலம் இது வாசலில் போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் ஸ்டார் போடுறதுங்கிறது வழக்கம் தான், சாமிக்கிட்டேயும் ஸ்டார் போடுவோம். பட் இருந்தாலும் வாசல்லையும் இந்த மாதிரி ஸ்டார் கோலம் போடுறது அப்படிங்கிறது ஒரு இயல்பான விஷயந்தான். வாசலில் இந்த மாதிரி ஸ்டார் போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும். இது வந்து எங்களுக்கு வந்து எங்கள் மாமியார் சொன்ன ஒரு விஷயம். இது வந்து நமக்கு முருகனோட ஒரு அருள் இருந்தாலுமே கூட இந்த ஸ்டார் கோலத்தில் வந்து நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. தீய சக்தியெல்லாம் உள்ளே வந்து நெருங்க விடாமல் பார்த்துக்கும் அப்படின்லாம் கூட சொல்லுவாள். அதனால் ஸ்டார் கோலம் போடுறதுனால தப்பு கிடையாது, தாராளமாக போடலாம். வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவா வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம், தப்பே இல்லை. நீங்கள் சொன்னதும் வந்து தப்பு கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க, அதனால் ரொம்ப சந்தோஷம்தான். நெக்ஸ்ட் அடுத்தது என்ன அப்படிங்கிறதும் ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மார்னிங் டிஃபனுக்கு வந்து இந்த கோதுமை ரவையில் தான் வந்து நம்ம உப்புமா பண்ண போகிறோம். சம்பா கோதுமை ரவை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து 1 டம்ளர் அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன். ஸோ அதில் தான் வந்து இன்றைக்கி உப்புமா பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு 2 பெரிய வெங்காயம், பெரிய சைஸில் உள்ள 2 பெரிய வெங்காயம் நறுக்கியிருக்கேன். 2 பச்சை மிளகா வந்து கொஞ்சம் பழுத்த மாதிரி ஆகிடுது, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பழுத்த மிளகா வந்து பச்சை மிளகா நறுக்கி எடுத்துட்டுருக்கேன். 2 தக்காளி போட்டுக்க போகிறோம், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துட்டுருக்கேன். இப்போ வந்து இந்த கோதுமை ரவையை நம்ம வந்து வறுத்துக்கலாம். கோதுமை ரவையை வந்து நம்ம வறுத்துட்டு பண்ணும்போது தான் அந்த ஒரு மாதிரி வழவழப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். வறுக்காமல் ஒரு சில பேர் பண்ணுவாள். அந்த மாதிரி வறுக்காமல் பண்ணினோம் அப்படின்னா கையில் நம்ம வந்து சாப்பிட எடுக்கும்போது ஒரு வழுவழுப்பு தன்மை இருக்கும், குழகுழன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வந்து லேசாக வந்து ஒரு பாதி அளவுக்கு வறுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக பொரிஞ்ச மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி இல்லாமல் லேசாக பொரிஞ்ச மாதிரி தெரியும். அந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்புமா பண்ணிக்கலாம். உப்புமா பண்ணும்போது பார்க்கலாம். இதை வறுத்துட்டு எடுத்துக்கலாம். இப்போ வறுத்து எடுத்துட்டோம். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் வறுத்தது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி வந்து வறுத்துக்கணும். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இருந்தாலும் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் சொல்லியிருக்கேன். லேசாக வந்து அந்த வறுந்ததுன்னா அப்படியே வறுபட்டு எடுத்துனா பொரிஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஏன்னா ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் சின்ன சட்னி கரண்டியால் நல்லா தாராளமாக 2-3 கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கணும். அப்போ தான் உப்புமா வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் அதே மாதிரி 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். அடுப்பை வந்து சிம் பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து லேசாக அப்படியே வந்து வறுபட்டு எடுத்துனா அடுத்தது நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து சேர்த்துடலாம். நல்லா வந்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் வந்து நம்ம சால்ட்டு போட்டு வதக்கணும் அப்படின்னா வெங்காயம் வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் உப்பும் கூட நம்ம இதை கூட சேர்த்து போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வந்து இது ஒரு கிளாஸ் மாதிரி நம்ம நல்லா வதக்கிக்கலாம். உப்பு போட்டு வதக்கும்போது தான் நமக்கு வந்து தீஞ்சு போகாமலும் இருக்கும். வெங்காயம் வந்து நல்லா டேஸ்ட்டாக ஒரு மாதிரி சாஃப்டாக சீக்கிரம் வதங்கிடும். நம்ம நல்லா வந்து இதை வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறமா தண்ணி விட்டுக்கலாம். இப்போது நல்லா பெரிய தக்காளியாக 2 தக்காளி வந்து நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து வதங்கிடுது. இதையும் இதில் வந்து சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்து பண்ணும்போது லேசான ஒரு புளிப்பு இருக்கும். அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளைனாக வந்து வெறும் வெங்காயம், பச்சை மிளகாய் மட்டும் போடாமல் இந்த மாதிரி தக்காளி சேர்த்து பண்ணும்போது நல்லாயிருக்கும். இதில் கேரட், பீன்ஸ், காய் போட்டு பண்ணால் கூட நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி என்கிட்ட பீன்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து வெறும் வெங்காயம், தக்காளி மட்டும் போட்டுக்கிறேன். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்குலாம் போட்டு பண்ணால் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். பசங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிடுது. இதுக்கு தேவையான அளவு, உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு கூட இதிலே நம்ம போட்டுடலாம். ஏற்கனவே வந்து வெங்காயம் வதங்கிறதுக்காக போட்டிருக்கேன். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் கிட்ட கல் உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து பார்த்துன்னு போட்டுக்கலாம். இந்த கல்சட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் மாமியார் யூஸ் பண்ணிடுது. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே ஒரு கல்சட்டி. எங்கள் மாமியார் பாட்டியே வந்து 94-95 வயசு வரைக்கும் பாட்டி இருந்தால், பாட்டியே ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நானும் யூஸ் பண்ணுறேன். அப்படிங்கிற போது 3 தலைமுறையாக இப்போ இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்கிறச்சே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் இந்த மாதிரி பாரம்பரியமான பொருளெல்லாம் இன்றைக்கி கிடைக்கவே கிடைக்கும். பட் காசு கொடுத்தாலும் நம்ம பாட்டி, நம்ம மாமியார் யூஸ் பண்ணின பொருளெல்லாம் இன்றைக்கி வேண்டான்னு தூக்கி போட்டுட்டோம்னா நமக்கு கிடைக்காது. அதனால் இந்த மாதிரி ஒரு சில பொருள் வந்து அவளோட ஞாபகார்த்தமாக நான் வந்து வச்சுட்டுருக்கேன். இப்போ உப்பு போட்டு இதை வதக்கிட்டு அடுத்தது தண்ணி விடலாம். அடுத்தது இப்போ வந்து இது நல்லா வதங்கிடுத்து தண்ணி விட்டுக்க போகிறோம். வெங்காயம், தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுது. 1 டம்ளருக்கு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கணும். அதாவது எந்த டம்ளரில் வந்து நம்ம கோதுமை ரவையை அளந்தோமோ அதே டம்ளரால்
4 டம்ளர் அளவுக்கு நம்ம விட்டுக்கணும். நான் அளந்து தான் வச்சுருக்கேன், பட் இருந்தாலும் உங்கள்கிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறதுனால இதை வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். 1 டம்ளர் விட்டுருக்கேன். ஏன்னா வந்து நார்மல் ரவையாக இருந்தால் 2 2.5 போரும். கோதுமை ரவை வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் எடுத்துக்கணும். 3 டம்ளர் விட்டுருக்கேன். இப்போ 4வது டம்ளரும் நம்ம வந்து விட்டுக்கலாம். இப்போ 4 டம்ளர் அளவுக்கு ஜலம் விட்டுட்டோம். இந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் கோதுமை ரவை அப்படியே கொட்டி கலர வேண்டியது தான். ரெண்டா வந்து நம்ம அடிக்கடி கலரி விட்டுட்டே இருக்கணும். அடியில் ஒட்டிடும். சிம்மில் வச்சுட்டு நம்ம தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா சிம்மில் வச்சு அப்பப்போ மூடி ஒரு 20-25 நிமிஷம் கிட்ட இது ஆகும் வேகிறதுக்கு. சில பேர் குக்கரில் வச்சு கூட விசில் விடுவா. நான் வந்து டேரெக்டாகவே அப்படியே பாண்டியில் வந்து கலரிடுவேன். இது வந்து கொதிச்சதுக்கப்புறம் கொட்டி கலரிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ கோதுமை ரவையை வந்து நம்ம இதில் கொட்டி கலரியாச்சு. தண்ணி வந்து நல்லா கொதிச்செடுத்து இதை வந்து அப்பப்போ சிம்மில் வச்சிடணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா தண்ணி வந்து சீக்கிரம் இழுத்துடும். அதனால் நம்ம அப்பப்போ வந்து கலரி விட்டுட்டே இருக்கணும். சிம்மில் வச்சுட்டு மேலே வந்து ஒரு தட்டு போட்டு மூடிட்டோம் அப்படின்னா பார்த்து அப்பப்போ கலரிக்கலாம். கலரி விட்டுட்டோம்னா நமக்கு தண்ணி தேவைப்படாது. தேவைப்பட்டுதுன்னா விட்டுக்கலாம். ஒரு சில சம்பா ரவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். லேப்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து சோளத்தில் வருது. அந்த சோளத்தில் வரக்கூடிய ரவை வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். அது வந்து கொஞ்சம் வழுவழுப்பு தன்மையாக இருக்கும். ஒரிஜினலான சம்பா கோதுமையில் பண்ணும்போது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ஒரு 20-25 நிமிஷம் கிட்ட ஆகும். இது சிம்மில் வச்சுட்டு மேலே வந்து ஒரு தட்டு போட்டு மூடிட்டு லாஸ்ட்டில் வந்து நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான ரவா உப்புமா கோதுமை ரவை உப்புமா வந்து ரெடி ஆகிடுது. பார்க்கவே ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்குது பாருங்கள். உப்புமா வந்து ரொம்ப கரெக்டான பக்குவத்துக்கு இருக்குது. நீங்களும் வந்து இந்த மாதிரி மெத்தட் வந்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது என்ன அப்படிங்கிறதும் பார்க்கலாம். 1 டம்ளருக்கு 4 டம்ளர் இல்லை 4 டம்ளர் அளவுக்கு கூட ஜலம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 4 டம்ளர் வச்சுட்டு பண்ணுங்கள். தேவைப்பட்டது அப்படின்னா இன்னொரு 1/2 டம்ளர் கிட்ட விட்டுக்கலாம். நானும் கூட இன்னொரு 1/4 டம்ளர் அளவுக்கு ஜலம் அதுக்கப்புறம் விட்டுருக்கேன். ஏன்னா கோதுமை ரவை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியும் தேவைப்படும். அப்படிங்கிறதுனால 4லேருந்து 4.5 டம்ளர் வரைக்கும் நமக்கு தண்ணி தேவைப்படும். இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது என்ன அப்படிங்கிறதும் பார்க்கலாம். முருங்கைக்காய் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாம்பார் தான் பண்ண போகிறோம். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்திங்களா. முருங்கைக்காய் வந்து நல்ல நீளமான முருங்கைக்காய். அப்படியே பார்க்கும்போதே நீங்கள் நிறைய வீடியோவில் நம்ம மரத்தில் பார்த்துப்பீங்க. ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது முருங்கைக்காய். அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒரு முருங்கைக்காய் தான், ஆனால் எத்தனை துண்டை இருக்குங்க, 16-17 துண்டத்துக்கு மேலே இருக்குது. ரொம்ப நீளமான முருங்கைக்காய், ரொம்ப சூப்பராக இருந்தது. இன்றைக்கி முருங்கைக்காய் சாம்பார் தான் பண்ணிக்க போகிறோம். 2 தக்காளி நறுக்கிக்க போகிறோம். அப்புறம் வந்து இப்போ வந்து ஒரு லெமன் சைஸில் வந்து சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். தாளித்து கொட்டுறதுக்கு அடுப்பில் வந்து ஒரு கரண்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் விட்டுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும். இப்போ இதுக்கு தேவையான பொருளெல்லாம் போட்டுக்க போகிறோம். இப்போது சாம்பாருக்கு வந்து 2 தக்காளி நறுக்கியிருக்கேன். இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது சாம்பார் பொடி போட்டுக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட சாம்பார் பொடி போட்டிருக்கேன். அடுத்தது ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட மஞ்சள் பொடி போட்டிருக்கோம். அடுத்தது இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு வந்து தேவைக்கேற்ப பார்த்துன்னு போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ஏன்னா உப்பு வந்து நிறையா எடுத்து அப்படின்னா கரிச்சிடும். அதனால் பார்த்துன்னு போட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் கரைச்சி வச்சுருக்க புளி ஜலத்தை அப்படியே விட்டுடலாம். நிறைய பேர் வந்து வெறும் காய் மட்டும் போட்டு தண்ணியில் வந்து வேக வச்சுட்டு அப்புறமா லாஸ்ட்டில் புளி விடுவா. ஆனால் நாங்கள் வந்து முதல்லையே புளி விட்டுடுவோம். எல்லாமே செட் பண்ணிவிட்டு முதல்லையே புளி விட்டுட்டா தான் வந்து நமக்கு அது நன்னா வந்து அந்த உப்பு புளியெல்லாம் கொதிச்சிருக்கும். இப்போ இதை விட்டுக்கலாம். இதை வந்து நன்னா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் கொதிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சமாக ஜலம் விட்டுக்கலாம். இப்போது சாம்பாருக்கு வந்து எப்போவுமே டேஸ்ட்டுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சமாக வந்து ஒரு பிஞ்சு அளவுக்கு வெல்லம் சேர்த்துப்போம். இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து வெல்லம் சேர்த்துப்போம். அந்த வெல்லம் சேர்த்தா தான் வந்து கொஞ்சம் நல்லா வந்து டேஸ்ட் கொடுக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது உங்களுக்கு ஆப்ஷன் தான். பிடிக்கும் அப்படின்னா போட்டுக்கோங்க, வேண்டாம்னா விட்டுடுங்க. இப்போ வந்து அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கோம் இல்லையா, இதில் வந்து பெருங்காயம், கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் பொரிஞ்ச உடனே கடுகு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட கடுகு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட வெந்தயம் போட்டுக்கலாம். எப்போவுமே கடுகு, பெருங்காயம், வெந்தயம் இதெல்லாம் வந்து முதல்ல தாளித்து கொட்டும்போது தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா இதில் போட்டுடலாம்.
இன்றைக்கி வந்து ரொம்பவே சிம்பிளான சமையல் தான். முருங்கைக்காய் சாம்பார் மட்டும்தான் பண்ண போகிறேன். வேறு எதுவுமே பண்ணல, கறியெல்லாம் பண்ணல. கொஞ்சம் உடம்பு ரொம்ப முடியல, டயர்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வேறு எதுவுமே பண்ணல. அதனால் இன்றைக்கி சாம்பார் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சாப்பிடவும் முடியல, உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது, வேலையே எதுவும் செய்ய முடியல, ரெஸ்ட் எடுக்கணும் போல் தோன்றுறது. அதனால் இன்றைக்கி சிம்பிளான சமையல் தான். காத்தால என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. அதுக்கடுத்து இன்றைக்கி வந்து அப்படியே வந்து சாம்பார் அடுப்பில் வச்சிடலாம். தொட்டுக்கிறதுக்கு ஒரு மிக்சர் இருக்குது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி முருங்கைக்காய் சாம்பாரும் தொட்டுக்கிறதுக்கு மிக்சர் மட்டும்தான். சாதம், மோர் இருக்குது, ஊறுகாயெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால ரொம்ப சிம்பிளான சமையல். ரொம்ப டயர்டாக இருக்குது, எந்த வேலையுமே செய்ய முடியல. அதனால தான் வந்து இன்றைக்கி வெறும் சாம்பார் மட்டும்தான். சரி இருந்தாலும் பரவாயில்ல, இதையும் உங்களோட அப்படியே ஷேர் பண்ணிக்கலாமே அப்படிங்கிறதுனால தான் எடுத்திருக்கேன். சாம்பார் என்ன வந்து கொதிச்சதுக்கப்புறமா மேலாக பருப்பு விட்டுக்கலாம். சாதம் பருப்பு வந்து குக்கரில் வச்சாச்சு. இது கொதித்து முடிக்கட்டும், அடுத்தது பார்ப்போம். இப்போது சாம்பாரில் வந்து பருப்பை நல்லா மசிச்சு விட்டுட்டேன். பருப்பையும் வந்து நல்லா கரண்டியாலே மசிச்சு விடலாம். சில பேர் மத்தால மசிச்சு விடுவா. நான் வந்து நல்லா கரண்டியாலே மேஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து சாமி நெய்யறதுக்காக சாதம் பருப்புக்காக பருப்பு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா மேஷ் பண்ணி வச்சுட்டோம். முருங்காயும் ரொம்ப சூப்பராக வந்துட்டு பாருங்கள், பச்சுன்னு இருக்குது முருங்காய் பார்க்கவே. இப்போ ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மேலாக கொத்தமல்லி தழை போட்டுட்டு இறக்கிக்கலாம். இப்போ சாம்பார் வந்து கொதிச்சுட்டு இருக்குது, கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ சாம்பார் வந்து நல்லா கொதிக்கிறது. அப்படியே மேலாக வந்து கொத்தமல்லி தழையை தூவிட்டு கலரி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக மணக்க சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். கருவேப்பிலை இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் கருவேப்பிலை வந்து என்கிட்ட இல்லை, கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குங்கிறதுனால போடலை. கொத்தமல்லி தழையை மட்டும் போட்டுட்டு அப்படியே நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா சூப்பரான சாம்பார் வந்து ரெடி ஆகிடுது. அடுத்தது அப்படியே பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் வந்து தக்காளி போட்டு முருங்கைக்காய் சாம்பார், சாதம் பருப்பு எப்பவும் போல். தொட்டுக்கிறதுக்கு வந்து மிக்சர் இருக்குது அப்படிங்கிறதுனால இது மட்டும்தான் இன்றைக்கி மத்தியான சமையல். ரொம்பவே சிம்பிள் சமையல். எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். வேலையே செய்ய முடியல, வெயில் பயங்கர ஜாஸ்தியாக இருக்குது, பனியும் இருக்குது. இருந்தாலும் 2 பேர் தானே, நானும் அபியப்பாவும் மட்டும்தான். என்ன சமைச்சாலும் மீந்து போய்டுறது. ஸோ என்ன சமைக்கிறதுனே எனக்கே ஒன்றும் புரியல, ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது. எதுவும் பெருசாக சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறதுனால ரொம்ப சிம்பிளாக தான் இன்றைக்கி. கறி கூட பண்ணலை, இது போரும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ராத்திரிக்கு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். இப்போ ராத்திரிக்கு வந்து சப்பாத்தி தான் பண்ண போகிறோம். அடுத்தது ராத்திரி டிஃபனுக்கு 2 டம்ளர் அளவுக்கு, பெரிய டம்ளரால் ஒரு 200 ml பால் பிடிக்கிற அளவுக்கு இருக்கிற டம்ளரால் 2 டம்ளர் அளவுக்கு மாவு போட்டுருக்கேன். இதில் வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு. இப்போ இதில் வந்து டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் பால் விட்டு பிசைஞ்சிக்கலாம். பால் வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பால் விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கிற போது கரெக்டான பக்குவத்துக்கு இருக்கும். லாஸ்ட்டில் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கணும். பால் விடும்போது சப்பாத்தி வந்து ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி நார்மலாக தண்ணி விட்டாலும் நல்லாயிருக்கும். இருந்தாலும் இந்த மாதிரி பால் விடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். புளிச்செல்லாம் போகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பால் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம மாவில் பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். பிகினர்ஸ்க்காக தான் நான் வந்து இதை சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா, எண்ணெய் விட்டுட்டோம் அப்படின்னா ஒட்டாமல் நல்லா வரும். பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. கை காமிங்க பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். கையில் ஒட்டாமல் நல்லா வந்துடும். கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் பாலும் தெளித்து பிசைஞ்சிட்டு லாஸ்ட்டில் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வந்து ப்ரெஷர் கொடுத்து அழுத்தி நல்லா பிசைஞ்சிடணும் நம்ம. அப்போ தான் வந்து சப்பாத்தி வந்து நம்ம வந்து 1 மணி நேரம் முன்னாடியே மாவு பிசைஞ்சு வச்சிடணும். அப்போ தான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா இந்த மாதிரி நம்ம அப்படியே பிசைஞ்சிக்கலாம். அடுத்தது இப்போ வந்து சப்பாத்தி வந்து போட்டாச்சு. சப்பாத்தி வந்து இட்டுட்டு போட்டுருக்கோம் கல்லில். சப்பாத்தி வந்து இடும்போது நான் வந்து எடுக்கலை, வீடியோ என்னால் எடுக்க முடியல. ஏன்னா நானே வீடியோ எடுத்துகிட்டு நானே வந்து போட்டுக்கிறேன் அப்படிங்கிறதுனால என்னால் வந்து பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து சப்பாத்தி வந்து இப்போ தான் போட்டுருக்கேன் கல்லில். சப்பாத்தி மாவு பிசையும் போது எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். சரி, அடுத்தது வந்து அப்படியே வந்து இட்டாச்சு. ரொம்பவே சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக சூப்பராக இருக்கும் சப்பாத்தி. நான் சொன்ன மெத்தடில் வந்து நீங்கள் மாவு பிசைஞ்சு பாருங்கள். இப்போ வந்து எல்லா சப்பாத்தியும் போட்டுட்டு நம்ம பார்க்கலாம். ஃபைனலி வந்து இன்றைக்கி விலாக் வந்து பார்த்துருப்பீங்க. ராத்திரி டிஃபனுக்கு வந்து சப்பாத்தியும் மத்தியானம் பண்ணினேன் முருங்கைக்காய் சாம்பாரும் தான் இன்றைக்கி மத்தியானம். சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கும் மத்தியானம் பண்ண முருங்கைக்காய் சாம்பார் தான். இதுக்காக தனியாக இப்போ எதுவும் சட்னி வேறு எதுவும் குருமா அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. ஸோ வந்து சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் இன்றைக்கி வீடியோவில் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி விலாக் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஃபுல் டே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.